சிஎஸ்கே டிசர்வ் திஸ் லாஸ் ஃபீச்சரிங் அன்ஷுல் கம்போஸ் இன் தேர் ஓன் டேர்ம்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். சரி, நம்ம வழக்கம் போல பாசிட்டிவ்ஸ்ல இருந்தே போயிடுவோம். பாசிட்டிவ் நம்பர் 1 கார்த்திக் சர்மா. அவரோட இந்த வயசுக்கு அவரோட மெச்சூர்டு பேட்டிங் வந்து நேற்று அங்கே ஆடினது வந்து சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர் 2 அகைன் கார்த்திக் சர்மா டெவால்ட் பிரேவிஸ் மிடில் ஆர்டர்ல கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் தான். அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் த ஃபீல்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, தாட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒன்னா தான் கேம்ஸ் விளையாடுறாங்க, ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து ஆன் ஃபீல்டு கெமிஸ்ட்ரி அதை எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்த்திருந்தேன். நேற்று அதை பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் வந்து மிடில் ஆர்டருக்கு வந்து ஸ்ட்ரென்த் நான் மாதிரியே காமிச்சது. அண்ட் செரியா அந்த டாப்ன்ற மாதிரி லாஸ்ட்ல டூபேயோட அந்த இன்னிங்ஸ் தான். இவர் தான் உண்மையான இந்தியா காண டூபே. இவ்வளவு நாள் இந்த வந்து டூப்ளிகேட் அப்படின்னு நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அந்த நாக் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்ல ஃபினிஷிங் டச் அவர் கொடுக்கறதுக்கு அவர் ஃபார்ம் வந்தது. இந்த டைம்ல உண்மையிலேயே ஒரு நல்ல பூஸ்ட் தான். டெவால்ட் பிரேவிஸ்க்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா கிடைக்குது, பட் அதை வந்து பெரிய ஸ்கோர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. நீங்க ஸ்டார்டிங்ல டாப் ஆர்டர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் 187 எடுத்துட்டு வந்து விட்டதே பெரிய விஷயம் தான். இதை வந்து நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. 175 to 180 நேற்று அந்த பிச்சுக்கு நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா இந்த வருஷம் இந்த கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும் 2 வாட்டி லோ ஸ்கோர் போட டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஹார்ட் லென்ஸ்ல ஆகாஷ் சிங் போட்ட, அவரும் நம்மளோட முன்னாள் பவுலர் தான், அவர் போட்ட அந்த லென்ஸ்ல வந்து டாப் ஆர்டர் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனா இப்போ அதே அந்த ஹார்ட் லென்ஸ் தான் அவங்க பேட்டிங் நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து மிச்சல் மார்ஷ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுதான் வந்து லிட்டரல் ஆஸ்திரேலியன் விக்கெட். இங்க வந்து நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருந்தா அவர் ஆஸ்திரேலியன் லென்ஸ் தான் போட்டாரு. பட் ஆஸ்திரேலியால நிறைய வாட்டி பேட்டிங் ஆடி இருக்க மிச்சல் மார்ஷுக்கு தெரியும். அவர் ஆடினதாங்க அந்த 38 பால்ஸ்ல 90 அடிச்சாரு. அங்கேயே வந்து மேட்ச் கானு. அண்ட் தென் நான் ஸ்டார்டிங்லயே ஃபீச்சரிங் அன்ஷுல் கம்போஸ் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு வந்து ஆஃப் டே இருக்கலாம், அதாவது நம்ம என்ன பண்ணாலும் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுதான் ஆஃப் டே. ஆனா நீங்க வந்து நான் திரும்ப அதே ஹார்ட் லென்ஸ் தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா போட்டு 4 6 2 வாட்டி வாங்குனீங்க பூரான் கிட்ட அண்ட் மிச்சல் மார்ஷ் கிட்ட. இது இல்லாம நீங்க அந்த டெல்லி மேட்ச்லயுமே அப்படிதான். லாஸ்ட்ல வந்து நான் வைட் ஆக்கர்ஸ் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அன்னைக்கு வந்து சமீர் ரிஸ்வி அடிச்சாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து கண்டிப்பா அன்ஷுல் கம்போஸ் லேர்ன் பண்ணி வருவாரு. இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மேட்ச் தோத்ததுக்கான ரீசன்.